உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இன்று நான் உங்களோடு பேசப்போகிற விஷயம் என்னவென்றால், நாம் நமது தமிழ்நாடு மாநில தலைமை அமைச்சர் அவர்களுக்கு விடுக்கின்ற ஒரு விண்ணப்பம் தான். இது தமிழ்நாடு மாநில தலைமை அமைச்சர் செய்ய வேண்டிய விஷயம் அல்ல. ஆனாலும் கூட இது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்யாமல் இருப்பதால் நமது தமிழ்நாடு மாநில தலைமை அமைச்சர் மூலமாக அந்த வேலையை நாம் செய்வதற்கு விரும்புகிறோம். அதனால் அந்த விண்ணப்பத்தை தமிழ்நாடு மாநில தலைமை அமைச்சருக்கு நாம் இப்போது வைக்கிறோம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ்நாடு மாநில தலைமை அமைச்சர் ஐயா ஜோ விஜய் அவர்களை உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். மத்திய அரசாங்கம் 12 ஆண்டு காலமாக இபிஎஸ் 95 பென்ஷன்தாரர்களுக்கு அதே பென்ஷன் பணத்தை தருகிறார்கள். அவர்கள் எந்த விதமான ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பதில்லை. ஆனால் பழைய எம்பிக்களின் பென்ஷனை உயர்த்தி கொடுக்கின்றனர். 20 ஆண்டுகள் வேலை செய்து நாங்கள் பெறும் பென்ஷன் 3000 ரூபாய். அதை ஆண்டுதோறும் உயர்த்தி தர வேண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் பேசுங்கள். நீங்கள் பேசினால் கண்டிப்பாக அவர்கள் இதை செய்வார்கள். ஏனென்றால் நாங்கள் பலமுறை அவர்களிடம் இதை விண்ணப்பத்தை தெரிவித்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் கேட்கவில்லை. ஆதலால் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்காக தனியார் பள்ளி கல்லூரிகளிலே, தனியார் தொழிற்சாலைகளிலே வேலை செய்கின்ற அவர்கள் பிஎஃப் பணம் மூலமாக வருகின்ற இந்த பென்ஷனை 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அவர்கள் வேலை செய்து அவர்கள் கிடைக்கின்ற ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் அந்த பணம் அது ஆண்டுதோறும் அவர்கள் அதிகரித்து கொடுக்காமல் அப்படியே கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எம்பிக்களின் பென்ஷனை மட்டும் அதிகரித்து கொடுக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷனை அவர்கள் செய்கிறார்கள். மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த மாதிரியான ஒரு தவறை செய்கிறார்கள். தயவுசெய்து நீங்கள் அதை கேட்டு இந்த சாதாரண மக்களினுடைய இந்த அவருடைய பென்ஷனை நீங்கள் ஆண்டுதோறும் கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கும்படி நீங்கள் கேட்டு எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.